போடுங்க போடுங்க பூஜா வாங்கிட்டான் தம்பி யாரு வா அவரும் பாய்ஸ் நீங்க 2 பேருக்கு கேர்ள்ஸா பாய்ஸா நின்னுட்டீங்களா எப்படி என்னோட இதுன்னு தெரியல பாய்ஸ் கேர்ள்ஸ் மாதிரி தான் இருக்கு ஆனா பாய்ஸ் மலைகளை எடுத்து பன்னிரால் கால் கழுவி பட்டாரியா துடைத்து அநேக நாகக்கணியானவர் வழிந்திருக்கேன் மன்னா சிறப்புடனே வாழ்ந்திருப்பேன் இருந்த போதிலும் இன்று அனலாகிய தர்மரை காண வேண்டும் வாருங்கள் போகலாம்
மந்தாரம் என்று சொல்லக்கூடிய பாஞ்சாத மலர்களை கொண்டு வந்து மண்ணினால் பாதத்தை பட்டாடையால் துடைத்து மலர்கள் அர்ஜுனனும் தன் தேவிமார்கள் அனைவரும் பாதத்தை வணங்கி வருகிறேன். கண்ணே என் பாதத்தை படித்தபடியா நீ எப்படியெல்லாம் இருக்க வேண்டும்? எப்படி அண்ணா சொல்கிறேன். ஓட்டு ஓட்டு பொட்டி ஓட்டு பாதபடித்த மக்களையே பாருலகே வாழ்ந்திருப்பான். வாழ்குவா வாழ்குவா வையகத்தில் கோடி காலம் வாழ்குவா வாழ்குவா வையகத்தில் கோடி காலம் பாஞ்சாலி சுவாமி நாயக்கண்ணி அண்ணா சுமித்ரா தம்பி அர்ஜுனா அண்ணா என் பாதத்தை மல்லிகை முல்லை இரு வார்த்தை கோங்கு மந்தாரம் என்று சொல்லக்கூடிய அநேகமான மலர் நான் கொண்டு வந்து என் பாதத்தை படிந்தபடியால் என்றும் தீர்க்காசமாக வாழ்கிறேன். அப்படியா இருந்தாலும் தம்பி அண்ணா ஆ, அதாவது மாமனுடைய வார்த்தை கேட்டு இன்று நவந்த மகாராஜனிடத்திலிருந்து அதனாகப்பட்ட விஸ்வகேதும் அதாவது அண்ணனுடைய மகன் விஸ்வகேதும் அதனாகிய வீமனும் இதோ பத்ராபுரி பட்டணம் சென்று 14 நாள் போர் புரிந்து யவர்ண மகாராஜனிடத்திலே 16 நாள் போர் புரிந்து இதோ புறவையை கொண்டு வந்திருக்கிறார். இந்த புறவையை வைத்து என்ன செய்வதென்று மாமனாகப்பட்ட கண்ணன் அழைத்து கேட்டால் அதுக்கு தகுந்த பதில் உரைப்பார் அல்லவா? ஆகட்டும். அதனால அந்த எம்பெருமான் வைகுந்த வாசனை அழைப்போம். ஆகட்டும். மாமனை எதிர்கொண்டு போய் மாமன் அழைப்போம். அதற்காக வேண்டிய அதாவது மலர்களை கொண்டு வாருங்கள். மாமனுடைய பாதத்தை பணிவதற்காக நந்தவனம் சென்று மலர்களை கொய்து வந்தால் மாமனுடைய பாதத்தை பணிவோம். அப்படியே ஆகட்டும் சாமி. என்னடா சந்தேகம்? இதை மட்டும் கேட்டு போடுறாங்க. இல்லங்க அண்ணன் தம்பி எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆளு 3 4 5 6 7ன்னு பொண்டாட்டி கட்டிருக்கிறீங்களே. பாவப்பட்ட மந்திரி ஒரே பொண்டாட்டி இல்லாத அலமோதரனே. இந்த 3 பிள்ளைங்கள ஏதாவது ஒரு பிள்ளைங்களை கொடுத்தீங்கன்னா இந்த புளிக்கு எங்கடா கொடுக்கறது? போய் பொண்டாட்டி தானே வேணாம். ஆமாங்க எங்க காலையில 7 மணிக்கு வா இளமலைக்கு. பஸ் ஸ்டாண்ட்ல வந்து ஒரு பொம்பளை இருக்கும், அழகான பொம்பளை. சேலைகளை எது பண்ணி எடுத்து கொடுக்க தேவையில்ல. கட்டுற சேலை அவ்வளவு அழகா இருக்கும். அப்படியா? அதை நான் செட் பண்ணி விடுறாங்க. ஏன்னா இத்தனை நாள் அவர் தான் அதை வச்சுட்டு இருந்தாரு. அதெல்லாம் வேணாங்க, எனக்கு அந்த பள்ளியை கொடுத்துருங்க போதும். ஏன் தம்பிமார்கள்? ஏன்டா டேய், போய் ஏன் பொண்டாட்டி உனக்கு கேக்குதாடா? ஒரு 2 நாளைக்குங்க கொடுத்துறோம். அதுக்கப்புறம் எங்கடா 2 நாளைக்கு? பத்தம்பா